Hi friends, welcome to Design Loom Academy. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா blur tool, sharpen tool, smudge tool. blur tool எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு இமேஜில் ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த பர்சனை சுற்றி இருக்கிற விஷயங்கள் டல்லாக காட்டணும் அப்படின்னா நீங்கள் blur tool யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பர்சனை ஹைலைட் பண்ணிவிட்டு மற்ற இடத்த நீங்கள் blurராக காட்டணும் அப்படின்னா நீங்கள் blur tool யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்பன் டூல் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா சேம் தான். பிளர்ராக இருக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ஷார்பன் பண்ணி காட்டலாம். ஒரு விஷயம் பிளர்ராக இருக்குது, அதை நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா நீங்கள் ஷார்பன் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மட்ஜ் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரியலிஸ்டிக்காகவே ஒரு பெயிண்ட்டை கையில் தொடுறீங்க அப்படின்னா அந்த பெயிண்ட்டை தொட்டு நீங்கள் அப்படியே இழுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபீல் தான் ஸ்மட்ஜ் டூல் வரும். இது மோஸ்ட்லி ஆயில் பெயிண்டிங், டிஜிட்டல் பெயிண்டிங் அந்த இடத்துல யூஸ் ஆகுது. வாங்க ஒவ்வொரு டாப்பிக்காக போயிடலாம். இப்போ பிளர் டூல். இப்போ பிளர் டூல்ன்றது சுற்றி இருக்கிற இடத்த என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பிளர் பண்ணும். ஓகேங்களா? ஷார்ப் எட்ஜஸை பிளர் பண்ணோம். இது நிறைய இடத்துக்கு யூஸ் ஆகுது. நான் இந்த இடத்துல என்ன யூஸ் ஆகுது அப்படின்றது சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த இமேஜ், இந்த ஃபாரஸ்ட், இந்த ட்ரீலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் பிளர் பண்ணி காட்டணும் அப்படின்னா பிளர் டூலில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த இடத்துல ப்ரஷ்ஷோட சைஸு, ஹார்ட்னஸ் 0 வச்சுக்கிறேன். எதனால் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு ப்ளரோட எஃபெக்ட் தெரியும். இது ப்ரஷ்ஷோட டைப்ஸு. இது பார்த்திங்கன்னா சாஃப்ட் ப்ரஷ்ஷு, ஹார்ட் ப்ரஷ். நான் சாஃப்ட் ப்ரஷ் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வைக்காதீங்க, 80 to 90 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக லேயரில் Ctrl J எடுத்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இடத்துல பிளர் பண்ணுறேன். இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற இந்த ட்ரீ இமேஜ் பிளர் பண்ணுறேன். ஓகேங்களா? பிளர் பண்ணிட்டேன். பிளர் எஃபெக்ட் இந்த இடத்துல வந்துடுச்சு. இப்போ இதில் நான் பிளர் பண்ண இமேஜ், இது ஒரிஜினல் இமேஜ். இப்போ நான் இதை ஹைட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள். ஓகேங்களா? இது பிளர் பண்ண இமேஜ், இது பிளர் இல்லாத ஒரிஜினல் இமேஜ். இந்த பிளர் இமேஜ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷார்ப்னிங் இமேஜ், ஷார்ப்னிங் டூல். இப்போ ஷார்ப்னிங் டூலை கிளிக் பண்ணிங்க. சேம் தான். ப்ரஷ்ஷு சைஸு, ஹார்ட்னஸ் 0 வச்சுங்க, சாஃப்ட் ப்ரஷ் வச்சுங்க, அதே ஸ்ட்ரென்த்து 80 to 90 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நான் ஒரு லேயர் காப்பி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் இந்த இமேஜ், இந்த ட்ரீ மட்டும் நான் ஷார்பன் பண்ணி காட்டணும் அப்படின்னு இருக்கும்போது ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த ஷார்ப்னிங் எஃபெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த இமேஜை நான் ஹைட் பண்ணுறேன், ஒரிஜினல் இமேஜ் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், இது ஒரிஜினல் இமேஜ், இது ஷார்பன் பண்ண இமேஜ். ஓகேங்களா? ஒரு இமேஜில் ஒரு சப்ஜெக்ட் இல்லாத ஒரு ஆப்ஜெக்டை ஹைலைட் பண்ணி காட்டணும், இல்லை எட்ஜஸ் ஷார்ப் பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த ஷார்பன் டூல் உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்மட்ஜ் டூல். இந்த ஸ்மட்ஜ் டூல் நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்மட்ஜ் டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்மட்ஜ் டூல் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதே போல் தான் ப்ரஷஸோட சைஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி நான் சாஃப்ட் ப்ரஷ்ஷே வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 கொடுங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், ப்ரஷ் பண்ணுங்கள். இந்த ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரஷ் பண்ணணும். நான் இப்போ இந்த ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரஷ் பண்ணுறேன். இந்த ஹேரு அண்ட் ஸ்கின்னு, அந்த ஸ்கின்னு
என்ன ரூட்டில் போகுதோ அதுக்கேற்ற மாதிரியே நம்மளுடைய ப்ரஷ் ரூட்டும் இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஸ்கின் வந்து மேலேருந்து கீழே வருது அப்படின்னா ப்ரஷ்ஷு வந்து மேலேருந்து கீழே வர மாதிரி வரணும். ரைட் டு லெஃப்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற இமேஜ் ஒரிஜினல் இமேஜ். இது வந்து பெயிண்ட் பண்ண இமேஜ், ஸ்மஜ் டூல் மூலமாக பெயிண்ட் பண்ண இமேஜ். ஓகேங்களா? இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பிளர் டூல், ஷார்பன் டூல், ஸ்மஜ் டூல், இந்த மூணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.